நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படிலாம் வீடியோஸ் போடணும், எப்படிலாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. அடுத்த தேவை வந்து ப்ராக்டிஸ். எல்லா விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு நம்ம சொல்லியிருக்க மெத்தட் படி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கன்ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லைவ் ட்ரேட் பண்ணுறத வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லைவ் ட்ரேட் பண்ணுறத போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சரிதான் அப்படின்னா கூட, பட் இன்னொரு பக்கம் சில சாதக பாதகமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதனால் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணக்கூடிய லைவ் ட்ரேடை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனலில் ப்ரைவேட்டாக சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதை வந்து வேறு யாரும் பார்க்க முடியாது. எப்போ இது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ டே 1, டே 2 ட்ரேடிங், லைவ் ட்ரேடிங் டே 1, டே 2 அப்படிங்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. டே 3 அதெல்லாம் ப்ரைவேட்டில் இருக்குது. இதில் இந்த ப்ரைவேட்டில் இருக்கிற வீடியோக்களில் ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்துருக்குறோம் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது 1 ஹவர் ஒரு ட்ரேடுக்கு, இது ஜஸ்ட்டு ஷார்ட் டைம் பாருங்கள், இது லாங் டைம், இது எல்லாமே ப்ரைவேட்டில் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்கிறது ஈஸி, அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. இதை வந்து நான் மறுக்கவே இல்லை, எல்லா வீடியோக்களையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அது எப்போ ஈஸியாகுங்கிறதே நான் சொல்லியிருக்கிறேன். நல்லா படிச்சுக்கிட்டு, நல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்துலேயும் ஒரு சக்ஸஸ் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டுங்கிறது கைக்கூடி வரும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் தரக்கூடிய ப்ராஃபிட் வந்து அளவில்லாதது, அன்லிமிட்டெடு. பட் அதில் உள்ள டேஞ்சரஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கடைசி வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணாமல் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் என்ன லாபம் கிடைக்குமோ அந்த லாபத்தை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன். வேறு மாதிரி ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா, மந்த்லி 3% அப்படிங்கிறது தான் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆனால் சில ஷேர்ஸ் வந்து அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்லாம் கொடுத்துருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஸ்டாக்ஸும் இங்கே இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லை உண்மை. அது கற்றுக்கிறது எப்படிங்கிறது எல்லாமே நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்னோடய ட்ரேடை எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். அது ப்ரைவேட்டில் இருந்துகிட்ருக்கு. நான் உங்களுக்கு வெளியே சொல்லியிருக்கிறது மந்த்லி ஒரு 3% அப்படின்னா கூட, நான் ஃபாலோ பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதில் இன்னொரு பியூட்டியான ஒரு விஷயம் உண்டு. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது 1.5 கோடியாக மாறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வார்த்தை. அதுக்கு நம்மகிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்குது. பட் அது எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பியில் நடக்கிற மாதிரி தான், அல்லது ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். இதில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தங்க டிசைன் பண்ணி வச்சதில் நீங்கள் ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணுறது. அதுதான் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளுடைய எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எந்த கான்ட்ராக்ட், அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷனில் வந்துட்டு இண்டெக்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது, இண்டெக்ஸும் வச்சுருக்கணும். அது இல்லாமல் பர்டிகுலர் கான்ட்ராக்டோடைய மூவ்மெண்ட்டு எல்லாருமே ஒரே டைரெக்ஷனில் போகிறப்போ உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற பேஸில் தான் ட்ரேட் பண்ண சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, மார்க்கெட் மூவ் ஆகுறது ஒரு பிவட் அப்படிங்கிறதுல மூவ் ஆகும் அப்படிங்கிற ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது, சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது 1 மினிட்டை ஹேகினாசிக்கு மாற்றிட்டிங்கன்னா அந்த ஹேகினாசி க்ரீன் கலர்லேருந்து ரெட் கலருக்கு மாறும் வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். இது ஒரு ட்ராக்கு. இல்லை எல்லாத்துலையும் கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். இந்த மாதிரி பல விதமான வழிமுறைகள் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் நான் ஏற்கனவே அறிவித்த மாதிரி மந்த்லி 3% அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே ட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டென்ஷன் இருக்காது.
இன்றைக்கி ட்ரேட் பண்ணணும், இன்றைக்கி லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ண டைமிங்லாம் வேறு டைம். இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதாவது ஃபைனலாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்குது. இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணுறதுனால, இது எனக்காக இல்லை, பொதுவாக வீடியோ ரெடி பண்ணுறதுனால அதை ப்ரைவேட்டில் வச்சுருக்கிறேன். ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் அதில் இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங் டைம்லாம் வேறு டைம். 9:15க்கு ட்ரேட் பண்ண இடங்கள் உண்டு. அது எப்போ மூவ்மெண்ட் கொடுக்குதோ அது வரைக்கும் காத்திருந்து ட்ரேட் பண்ண இடங்கள் உண்டு. இல்லை இன்றைக்கி மூவ்மெண்ட் கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டு மூடி வச்சுட்டு போயிட்டு அப்புறம் எப்போ இடையில மூவ்மெண்ட் கொடுக்குதோ அது அந்த நேரத்தில் வந்து ட்ரேட் பண்ண டைம். இப்படி பலவிதமான அமைப்பில் உள்ள வீடியோக்கள் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, ப்ரைவேட்டில் இருக்குது. இது ஒரு நாள் ரிலீஸ் ஆகும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 48 days. 40 days அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு இப்போ நம்ம இருக்கிறது 23rd June. ஓகே, இந்த ஜூன் மாதத்தை கூட விட்டுருவோம். ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 48 ட்ரேட் கவர் ஆகும். ஸோ ஆகஸ்ட் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ செப்டம்பரில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டு எவ்வளவா மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்திலிருந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மும் இல்லை. நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து தகுதியான விஷயங்கள் நல்லா கரெக்டாக கற்றுக்கிட்டு தேவையான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், முக்கியமாக லேப்டாப்பு, ஒரு மொபைல், வைஃபை இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னலாம் வேணுமோ அத்தனை விஷயங்களையும் யோசித்து நீங்கள் பண்ணி இறங்கினா மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறான். கொடுக்கும்போது நான் வந்து எனக்கு தேவையான ப்ராஃபிட் கிடச்சிருச்சுன்னு வந்துட்டேன். ஆனால் அங்கே கால் ஆப்ஷன்லேயும் மார்க்கெட் இறங்குது, புட் ஆப்ஷன்லேயும் மார்க்கெட் இறங்குது. இதெல்லாம் அங்கே ரெக்கார்டில் இருக்குது, பேசியிருக்கிறேன். இது முடிஞ்சுது. கரெக்டாக 1 hour மூவ்மெண்ட் கொடுக்குறேன், பவர் கட் ஆயிடுச்சு. சட்னு மூடி வச்சுட்டு நான் ஆல்ரெடி எனக்கு வந்து அந்த 3% மேலே ப்ராஃபிட் கிடைச்சதுனால நான் மூடி வச்சுட்டு போயிட்டேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் 3% தான் டார்கெட். பட் அது வேறு ப்ராஃபிட்டை கொடுத்துட்ருக்கு. எல்லாமே ரெக்கார்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத உடைக்கிறதும், ஷேர் மார்க்கெட்டில் அளவுக்கு அதிகமாக லாபம் சம்பாதிக்க முடியுங்கிறதும், அதுக்கு தேவையான பயிற்சிகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் சூழ்நிலைகள், உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் நிறைய இங்கே இம்பார்ட்டண்ட்டு. அதாவது இந்த இடத்துல நான் கொஞ்சம் சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கற்றுக்கிற வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து கற்றுக்கோங்க. ட்ரேட் பண்ணும்போது புதுசாக யாரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய நாலேஜ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒருவேளை உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு எல்லாருமே ஒத்து வரக்கூடிய அளவுக்கு, ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு, இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு உள்ளவங்க இருந்தால் மட்டும் கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இந்த வீடியோக்களில் வந்துட்டு யாருமே இல்லை, பட் ஒரு பர்சன் மட்டும் கூட இருக்கிறாங்க, மை டாட்டர். எதுக்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து பழையவங்க நம்புறதுக்கும் புதியவங்க நம்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து வேறு லெவலில் அனலைஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டை, பட் நான் அப்படி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் க்ரீனாக இருந்தால் பை, இல்லைன்னா வெயிட். இது ஒன்று. அடுத்து நம்ம சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டவங்களும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரொம்ப 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 அருமையாக வந்துட்டுருக்குறாங்க. எப்படி கேட்டிங்க அப்படின்னா, அந்த பேப்பர் ட்ரேடிங்கில் அந்த பொறுமை, ஷேர் மார்க்கெட்டில் தேவை வந்து ரொம்ப பொறுமை, அதுமாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அந்த ரெண்டையும் வச்சு அழகாக, ரொம்ப அழகாக கண்டினியூஸாக பேப்பர் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு கொஸ்டின் வருது, உங்களால் பேப்பர் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும், லைவ் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மை. ரெண்டாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறது அப்படி ஒரு உண்மை. மூணாவது பேப்பர் ட்ரேடிங்லையும் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறது உண்மை தான். ஆனால் ஒருத்தங்க கரெக்டாக சரியான வழிமுறைகளை கடைபிடிச்சி ஷேர் மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கிட்டு அது வரைக்கும் ட்ரேட் பண்ணாமல் பேப்பர் ட்ரேடிங்கில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வர்ற அளவுக்கும் கற்றுக்கிட்டு அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை நல்லா குறைச்சிக்கிட்டு, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டு ட்ரேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களுடைய லெவல் வேறு லெவலில் இருக்கும். அந்த வகையில் ஒருத்தங்க ரெடி ஆகிட்டு வர்றாங்க.
அதாவது என்ன அங்கே ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பணம் தேவையில்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சும்மா இருக்க நேரத்தில் கற்றுக்கணுங்கிறது 2வது பாயிண்ட்டு. சொல்லி தர்றதுக்கு நம்மளே மாரி நல்லவங்க கிடச்சிருக்கிறது 3வது பாயிண்ட்டு. ஸோ அவங்களுடைய சிச்சுவேஷன் ட்ரேட் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். இது கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு. அடுத்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஸ்டாக்கில் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களும் அப்பப்போ ப்ராஃபிட்டை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுத்துட்ருக்குறாங்க. அதெல்லாம் என்கிட்ட இருக்க ரெக்கார்ட் இருக்குது. இனிமேல் ஷேர் மார்க்கெட்டில் பெரும்பாலும் வீடியோக்கள் வராது. ஏன்னா நான் வந்து ட்ரேட் பண்ணுறத கொடுக்குற மாதிரி இல்லை, டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இல்லை. அது ப்ரைவேட்டாக தான் வச்சுட்ருக்கிறேன். அது ஒரு நாள் வரும். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 2 மாதம் கழித்து வரும். 48 ட்ரேட் கம்ப்ளீட் ஆன பிறகு வரும். இது 1. 2வது, இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு, ஸ்விங் ட்ரேடிங் பார்ட் 2 அப்படின்னு. அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கற்றுக்கிட்டு இருக்கவங்க ஒரு டவுட்டு கேட்குறாங்க. அந்த டவுட்டு கேட்கும்போது நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். அதில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் கொடுங்க. அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே நீங்களும் உங்களை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருந்ததுனால அது சாத்தியமாச்சு. அதேமாதிரி நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் பண்ணி இல்லை வீடியோவோட கமெண்ட் பண்ணி நீங்கள் நம்ம காண்டாக்டில் வந்து யாராவது பேசினா மட்டும் இந்த மாதிரி புதுசாக வீடியோ வரும். இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 48 days வெயிட் பண்ணுங்கள். 2 மாதம் கழித்து நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.